யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தேய்பிறை சஷ்டி விரதம். முருகருக்கு வந்து சஷ்டியிலேயே வந்து ரொம்ப சிறந்த சஷ்டி விரதம் எதுன்னு கேட்டா, தேய்பிறை சஷ்டி. இந்த தேய்பிறை சஷ்டியில விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டு கொண்டு வந்தால், பல நன்மைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது திருமணம் ஆகாத, அதாவது திருமணம் தாமதமாவது, பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கல. இந்த மாதிரி வந்து திருமணம் தாமதம் ஆறவங்களா இருக்கட்டும், இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களா இருக்கட்டும், இல்ல செல்வங்கள் இல்லாதவங்களா இருக்கட்டும், அதாவது கடன் பிரச்சனை, இல்ல வீட்டுக்கு வந்து நம்ம செய்யற அந்த ஒரு விஷயம் வந்து தள்ளிக்கொண்டே போகுது, அந்த விஷயம் சீக்கிரம் முடியல, அந்த மாதிரி வந்து இருக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தங்களுடைய கஷ்டங்கள் நீங்க வந்து இந்த தேய்பிறை சஷ்டி, அதாவது இந்த தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டே வந்தால், ஃபர்ஸ்ட் வந்து அன்னைக்கு இருக்கிற விரதத்துல நம்மளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, தேய்பிறை சஷ்டிக்கு இந்த குழந்தை பேரு இல்லாதவங்க, அதாவது வம்ச விருத்தி ஆகாம அப்படியே இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா வம்சம் வந்து தழைக்கும், வம்ச விருத்தியாகவும் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து 100% கிடைக்கும். ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து நம்ம விரதம் இருந்து நம்ம வழிபடும் போது நம் உள்ளத்தில் இறைவன் குடிக்கொள்வான் என்று பொருள். அன்னைக்கு வந்து நம்ம விரதம் இருக்கிறதுனால முருகன் வந்து நம்மளோட மனசுல குடிக்கொண்டு இது பண்ணிப்பான். அதே போல அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம். இளநீர் வாங்கி தரலாம், இல்ல தேன் வாங்கி தரலாம், இல்ல பன்னீரோ சந்தனமோ, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அபிஷேக தேவையான பொருளை வாங்கி தந்து, மெயினா வந்து இளநீர் தேன் வந்து வாங்கி தந்தாலே போதும். அன்னைக்கு தேவையான இந்த அபிஷேக பொருளை வாங்கி தந்து அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கணும். விரதம் வந்து சில பேர் வந்து அன்னைக்கு வந்து தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்து சாயங்காலம் அந்த விரதத்தை முடிப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்ல என்னால் அப்படிலாம் இருக்க முடியாதுன்ற பட்சத்தில் பால், பழம், தண்ணீர் இதுக்கு ஆக்சுவலா தோஷம் கிடையாது. இதை மட்டும் பருகிட்டு விரதம் இருந்து சாயங்காலம் திருப்பி முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு அந்த விரதத்தை வந்து 6 மணிக்கு மேல முருகப்பெருமானை பார்த்து விரதத்தை முடிச்சுட்டு வந்தீங்கனாலே போதும். இந்த மாதிரி நீங்க செஞ்சுன்னு வந்தீங்கனாலே செல்வங்கள் கூடி வரும். இதுல வந்து இந்த தேய்பிறை சஷ்டியில இருக்க விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகும். தடை ஏற்பட்ட விஷயங்கள் வந்து தடைகள் எல்லாம் தவிடுபொடியாக்கி, தடைகள் நீங்கி நம்ம வாழ்க்கையில வந்து அடுத்த நிலைமைக்கு நம்ம போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிட்டும். அதனால தவறாமல் சஷ்டி விரதம் இருந்துன்னு வாங்க. பல பலன்களை பெறுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம்.